அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இதே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. திமுக வேட்பாளராக இளங்கோ, அதிமுக வேட்பாளராக செல்வகுமார், நாம் தமிழர் வேட்பாளராக நரேன், தாவக வேட்பாளராக கார்த்திகேயன். அரவக்குறிச்சியில களம் யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுகவுக்கு சாதகம் என்கிறது. மாலைமலர் முடிவும் திமுகவுக்கு சாதகம் என்கிறது. திமுகவுக்கு 39 முதல் 45% ஆதரவு, அதிமுகவுக்கு 35 முதல் 41% ஆதரவு. மாலைமலர் முடிவுகளின்படி 53% பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல 23% பேர் இரட்டைகளுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. மூன்றாம் இடத்துல விசிலுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 19% பேர் சொல்றாங்க. சார், அகைன் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு எளிமையாக வெற்றி வாய்ப்பா? ஏன்னா கருத்து கணிப்பு முடிவுகளும் அதான் சொல்லுது, களத்திலையும் அதான் நடக்குமா? ஆமா, நீ காலையில் சம்பந்தமா கரூர், ஈரோடு அந்த பகுதியில் பேசுகிறப்ப கரூர் மாவட்டத்துக்கு முழுவதுமே திமுகவுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்குது. அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் மிக கணிசமான வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இருக்குது. அப்படிங்கும்போது அது திமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதியாக தான் பார்க்கப்படுது.